பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சத்தியத்தை ஆராய்ந்து வாசித்து நேசிக்கிற மனிதர்களா? சங்கீத புஸ்தகம் 37:3, சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சங்கீத புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதெல்லாம் வாசிக்க போறோம். வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாள் நம்ம கணக்கு பார்க்கணும். ஆண்டவரே சொல்லுங்க ஆமே. நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமே. எனக்கு எவ்வளவு வேத வசனம் எனக்கு தெரியும். நான் வேதத்தை நேசிக்கிறேன். அன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனையா இருக்கு, வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, சண்டையா இருக்கு, சச்சரவா இருக்கு, நாங்க நல்லாவே இல்லை, இவ்வளவு காலம் சபைக்கு வந்து ஆசீர்வாதமா இல்லை, பிரச்சனையே இல்லை. இதை ஆராய்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமே. கர்த்தர் சொன்னார் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொன்னார். அவர்களுக்கு இடர்கள் இல்லை. நீங்க சத்திய சபைக்குள்ள நுழையும் போது திரும்பி பாருங்க, அதை எழுதி போட்டிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பைபிள் படிச்சா என்ன ஆக போகுதுன்னு. சொல்லுங்க ஆமே. இல்ல, அது உயிர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவோட இடைப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்னு சங்கீதத்தில் இருக்கு. இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவ்வளவு தெரியுமா? எத்தனை காரியங்கள் நடக்குது. நீங்க பக்தியோட பயத்தோட தேவனுடைய வார்த்தையை வாசித்து பாருங்க. நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நடத்தின விதங்களை. சில இடத்துக்குலாம் போகாதுன்னு சொல்லி சில காரியங்களை இது நீங்க போக வேண்டாம். அது ஒரு தேவன் நம்மளை நிறுத்துறதும் நடத்துறதும் தெரியும். சொல்லுங்க ஆமே. தேவன் நம்மளை நிறுத்துறதும் நடத்துறதும் நமக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வாங்குற சம்பந்தமாக ஒரு அது ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய அந்த மிஷனரி பாதையினுடைய தொடக்கம். நான் ஜெபம் பண்ணி அப்படி மெதுவாக தான் போறது. ஜெபம் பண்ணி காத்திருந்து அப்படியே வடகு மெதுவாக அசைகிற மாதிரி ஆண்டவரே. அப்ப ஒரு இடத்தை பார்க்கிறோம். வரிசையா அந்த சுற்றியும் பல இடங்கள் கொண்டு போறாங்க. சொல்லுவாமே. அப்படியே காட்டிட்டே போறாங்க. ஆனா ஒரு எங்கிட்ட நாயக்கர்பட்டி, இங்கிட்ட எரிச்சி, இங்க இப்படி சுத்திடும். அப்ப தேவனாகி வரவே ஜெபிப்பேன். தேவன் உட்கார்ந்து ஒரு பைத்தியக்காரமா தெரியும். அந்த தேவன் நடத்துறதுக்கா ஆண்டவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துல ஆண்டவர் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த இடத்த நம்ம வாங்கணும். கிராமத்துல சொல்ல முடியாது. 10-15 பேர் ஒரு பெரிய. ஆனா இது நடக்காது, இது சாத்தியப்படாது, இது கைகூடி வராதுன்னு தெரியல. நமக்கு தெரியும். அப்படிதான் தெரியும். சொல்லுங்க ஆமே. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அதுலதான் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது எப்படி உங்களுக்கு நடக்கும்? சொல்லுங்க ஆமே. சத்தியத்துல வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஜெபமும் சேரணும். சத்தியத்தை ஆராய்ந்து அறியும் போது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை ஆராய்ந்து அறியும் போது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பைபிள் படிக்கிறது குறைபட்டது, அது பெரிய பாவம். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லாமே. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியங்களாக எண்ணினார்கள். அவர்களை வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுங்க. வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சொல்லுங்க. நீங்க சத்தியத்தை அறிந்து அது உங்க இதயத்தை நிரப்பி இருந்தா டக்குன்னு நீங்க கடை வாங்கவே மாட்டீங்க. நான் அனுபவப்பட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. கடினமான அனுபவத்தின் மூலமா கற்றுக்கொண்ட ஆண்டவர் விட்டு பிடிச்சார். உனக்கு பெரிய விட்டார். என் புத்தியை கொண்டு கரையறலாம்னு சொல்லி அப்படியே இப்படின்னு போகும்போது அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கார் ஆண்டவர். சொல்லுங்க. அனுபவமா வெறும் 20,000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க முடியல. 600 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் வட்டி. இந்த ஆலயத்தினுடைய இடத்தை பத்திரம் பண்ணும்போது, இந்த ஆலயத்தினுடைய 2வது இடத்தை பத்திரம் பண்ணும்போது காசு இல்லை. அப்ப அவசரப்பட்டேன். பிரதர் நமக்கு உதவியா இருந்தார். அவருக்கு போய் ஒரு 20,000 ரூபாய் அவருடைய கம்பெனியில ஒரு கொடுத்து வாங்குறவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தார். நான் நினைச்சேன் நம்ம ஈஸியா கட்டிடலாம், 600 ரூபா தானே, காணிக்கையில பெரட்டி அடிச்சு ஆண்டவரே கட்டிடுவோம். 2 வருஷம் அவர் அமைதியா இருந்தார். 600 ரூபாய் கட்ட முடியாது.
ஒரு மாசம் அப்படி பயமா இருக்கும் எனக்கு. ஒரு மாசம் முடியும் 600 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 300, 20,000 ரூபாய்க்கு 600 ரூபாய் தானே, கட்ட முடியாது. அவர் கூட்டிட்டாருன்னா எங்க தெரியும், நமக்கு தெரிஞ்சு ஓடினா பெட்மாஸ் சொன்ன மாதிரி தொலைஞ்சு அவ்வளவுதான். உனக்கு புரிய விட்டா 2 வருஷம் தாவந்தப்பட்டு சில நேரம் பிரதர் தான் கட்டுவார், முடியல பிரதர் 600 ரூபாய் அவரே கட்டிக்குவார். 600 ரூபாய் கொஞ்சம் காசு இல்லை சொல்லுங்க. அவனே இப்போ ஒரு முடிவு பண்ண, ஆண்டவரே இது உங்க ஊழியம் தந்தா செய்யறேன், நானா போவே மாட்டேன். வீடா இருந்தாலும் சரி, போர் போடுறதா இருந்தாலும் சரி, வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எந்த காரியமா நினைச்சு இன்னைக்கு பிள்ளைகளை படிக்கிறது கூட இந்த இதெல்லாம் மறுபடியும் இவரோட படித்த பிள்ளைகள்லாம் மெட்ராஸ்ல ஏதோ ஒரு ஸ்டெல்லா மேரிஸ்ல சேர்ந்துச்சு. எவ்வளோ பணமா எவ்வளோ பணம் கட்டி. அவர் ஒரு பிரதரன் சேர்ந்தவர், பிரதரன் மிஷனை சேர்ந்தவர், 2 பொம்பளை பிள்ளைகள் சொல்லிட்டு இருந்தா இப்படி சேர்ந்துட்டாலும் ஒன்றும் பேசாம இருக்கு. கடவுள் திறப்பாரு, திறக்கலைமான்னு பார்த்துக்குவோம். நான் அவசரப்பட்டு கடை வேணா நான் மாட்டிக்கிறேன், எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. கடவுள் நடத்துவார் சொல்லுங்க. லேலுயா. ஒண்ணுமே வெறும் கையில ஒண்ணுமே இல்லை. முடிக்க போறேன் ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த பிள்ளைகளை அனுப்புறதை குறித்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஜெபம் தான் வேலை. அது புரியுறது கஷ்டம். இந்த மாதிரி முடிக்கிறதோட பிஹெச்டிக்கு வேற ஏதாவது நாடுகளுக்கு அனுப்பலாமா ஆண்டவரேன்னு முதல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நடத்துதலை தான் தேடிட்டு இருக்கேன். கடவுளுடைய நடத்துதல் சொல்லுங்க. லேலுயா. நிச்சயமா அதை நடத்துவார். அது ஒரு அனுபவம் சொல்லுங்க. லேலுயா. நான் அவசரப்பட்டு என் பலத்துல கரெக்ட் பண்ணிடுவோம்னு போது தேவன் பின்தங்கிட்டார். சரி நீ போவோம், புத்திய கொண்டு ஏதாவது பண்ணு. கடைசியில முட்டி மாதிரி ஆண்டவரே எனக்கு வேண்டாம், ரொம்ப சிரமமா இருக்கு. 30 நாள் சீக்கிரமா ஓடிடுது. அடுத்து 1ஆம் தேதி இருந்தாலும் அடுத்த 600 ரூபாய் கொடுக்க முடியல, எனக்கு வேணாம், கடை வேண்டாம் சொல்லுங்க. லேலுயா. கடவுள் கையை தந்தா தாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் 2வது படியை தான் இப்பொழுது நம்பிக்கொண்டு போயிட்டே இருக்கிறேன் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, ஜீவ வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது, நித்திய ஜீவனா இருக்கிறது சொல்லுங்க. ஆமென். இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பைபிள் படிங்க, உங்களுடைய கொடூர மாறும், கோபம் மாறும் சொல்லுங்க. ஆமென். மனைவியை தூசிக்கிறது, புருஷனை பிள்ளைகளை திட்டுறது, கொடூரமான சுபாவம், நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள் சொல்லுங்க. லேலுயா. எனக்கு நான் நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல சுபாவம் உள்ள மனுஷன் கிடையாது. ரோமன் கத்தோலிக்க சபையில சாமியார் போயிருந்தப்ப, செமினரிக்கு போயிருந்தப்ப மதுரைக்கார ஒரு பையன் நீங்க கேள்வி பண்ணாங்க, நம்ம இங்கிட்டு அங்கிட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அங்கே இங்கிட்டு போடான்னு மதுரைக்காரன் செய்வான். அவன் இந்தாண்ட போடா அந்தாண்ட போடான்னா தான் அவனுக்கு அது தமிழ். இங்கிட்டு போடானா என்ன, இங்கிட்டு அங்கிட்டு அவன் நம்மள சிரிப்பான். ஒண்ணு செய்ய போடா போடான்னு தான் பேசினான். 10ஆம் கிளாஸ் முடிச்சு செமினரிக்கு போயிருக்கிறோம். 11, 12 அங்க சாமியார போய் படிக்க போனோம். போடா போடான்னு பேசுனது எனக்கு சகிக்க முடியல. அவன் தலையை பிடிச்சேன். அவன் என்னைய விட எழுந்து தோணுமா, தண்ணி தொட்டில ஒரே அமுக்கு கொண்டே விடன்னு சொல்லி அமைக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்து சாமியார் ஒடியாந்தார், எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க குளிக்கிறது. அங்க இருந்து ஒடியாந்து கைப்பிடியா பிடிச்சு, உனக்கு சாமியார் இருக்கும் வராது, நீ போய் வீட்டை கவனிடான்னு சொல்லி என்ன சொல்லுங்க. ஆனா கடவுளுடைய ஜீவ வார்த்தை என்னை அழுது, எவ்வளவோ நான் அழுதுருக்கேன். பிரசங்கத்தில் அழுவேன், பைபிள் படிக்கும் போது அழுவேன், சாட்சி அழுதுருவேன். கொடூரமான மனுஷன் தான், ஆனா ஆண்டவர் என்னை உடைத்தார் சொல்லுங்க. லேலுயா. வேதம் சொல்லுகிறது, தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். காரியம் இப்படி இருக்கான்னு பைபிள் ஆராய்ந்தாங்களா சொல்லுங்க. காரியம் இப்படி இருக்கான்னு பைபிள் ஆராய்ந்ததுதான். காரியம் இப்படி இருக்கான்னு பைபிள் படிக்கிறது பாட்டிக்கு தாத்தாவுக்கு உள்ளது இல்ல, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பெரிய பொக்கிஷம் சொல்லுங்க. பெரிய பொக்கிஷம். அது தேவ மனுஷனா மாத்துது. ஆசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. ஆசிங்க பெரையா பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் பாருங்க. தினந்தோறும் தயவு செய்து கவனிங்க. சில கேட்போம் பாருங்க, தினந்தோறும் பைபிள் படிக்கணும்னு போட்டுருக்கா பாஸ்டர், சிகரெட் குடிக்கக்கூடாதான்னு போட்டுருக்கா பாஸ்டர், சூரிய பீடி குடிக்கக்கூடாதான்னு போட்டுருக்கா பாஸ்டர், ஒயின் பேரலாம் சொல்லி இந்த ஒயின் குடிக்கக்கூடாதான்னு போட்டுருக்கா பாஸ்டர் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அரளி கொட்டை சாப்பிடக்கூடாதுன்னு போட்டுருக்கு. காலையில பல்லு விளக்காம வரலாம், பல்லு விளக்குனா பைபிள் எழுதிருக்கு, குத்தி இருக்குல்ல, பல்லு விளக்காம அடுத்தால பேச முடியாது. சட்டை நார்மேன் தோச்ச சட்டையை அயன் பண்ணி போடுறது அதெல்லாம் எழுதியா இருக்கு. சுபாவம் போதிக்குது இல்ல சொல்லுங்க. தினமும் பைபிள் படிக்கணும் போட்டுருக்கு பாஸ்டர். அப்படி போடல, காலையில எந்திரிச்சோடனே செல்போன் நோண்டணும் போட்டுருக்கு. நமக்கு யார் மெசேஜ் அனுப்புனா, யார் செய்தி அனுப்புனான்னு சொல்லி காலையில எந்திரிச்சோடனே செல்போன் நோண்டணும் போட்டுருக்கு. சில உதவாக்கரைகள் அப்படி கேட்கும். பைபிள் சொல்லுது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் நல்ல குணசாலிகளாய் சொல்லுங்க. ஆமென். ஜென்டில்னஸ் குட் கேரக்டர் ஆங்கிலத்தில் இருக்கு. ஜென்டில்னஸ் குட் கேரக்டர் சொல்லுங்க. ஆமென். ஒரு பொறுமை, நீடிய பொறுமை, நிதானம், ஜெபம், யார்கிட்ட என்ன பேசணும், எதை பேசணும், அவசரப்பட்டு எதை சொல்லணும், அவசரப்பட்டு எதை சொல்லக்கூடாது, அதெல்லாம் அப்படியே பில்டப் ஆகுது. கர்த்தர் அதை தருகிறார் சொல்லுங்க. ஆமென்.
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் ஒரு நற்குணசாலிகளாய் இருந்தார். வாசிங்க இந்த வசனத்தை. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணசாலிகளாய் இருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். இன்னொரு சொல்கிறேன், நல்ல குணசாலியான புருஷனுக்கு மனைவி விரும்புவாங்க. முரடை, துஷ்டன், அடிக்கிறவன், கடிக்கிறவன், மாத்தவன குத்துறவன், முகத்தை குத்துவமா, ஒரு துஷ்டன், துராகிருதன், அடிக்கிறவன், காயப்படுத்துறவன், கெட்டவார்த்தை பேசுறவன், குடிச்சு தருவன், இந்த மாதிரி மனுஷர்கள் பெண்களை நேசிக்கிறது இல்லை. சொல்லுங்காமே, அதெல்லாம் உதவாக்கரைகள். இது மாதிரி கொடூரமான சம்பவம் எங்களுடைய வீட்டில் நடந்துச்சு. தாத்தா பாட்டிக்கு நடுவில் ஒரு அதிகாரி டபேதாரா இருந்தவர், ரொம்ப கொடூரமா இருப்பார். தாசில்தார் ஆபீஸ்ல டபேதாரா இருந்தவர், மன எழுதுவார், நிறைய பணம் சம்பாதித்தார், அதிகாரத்துல இருந்தார். ஆனால் மனைவிய சொல்லுங்காமே, மனைவி பாவம், செல்லா காசு, வேலைக்காரிக்கு கீழே தான் அவர் நடத்தினார். வேலைக்காரியோட கீழே எங்களுக்கு தெரியும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கு, ஒரு முடியோ கல்லோ இருந்துச்சுன்னா அந்த தட்டு அப்படி சுத்திட்டு சர ரோட்ல போயிடுவோம், குடிச்சு தள்ளிடுவாரு, கதவை உடைப்பாரு. சொல்ல முடியாது, கொடூரமாய் அவர்கள் அன்பா சிரிச்சு அன்பா பேசுறதை கூட நாங்கள் பார்த்ததில்லை சின்ன பிள்ளைகள். சொல்லுவாமே, ஆனா எப்படி அம்மாச்சி பாட்டி சமைப்பாங்க, என் கண்ணுதான் நீ படுத்தப்படுத்தே கிடப்ப. அதை இப்படி சொல்ல முடியாது. ஒரு பழமொழி மாதிரி வரும், பழமொழி மாதிரி. அது ஒரு சகிக்க முடியாது. கொடூரத்துல வேதனையில சொல்லுவாங்க, நீ இந்த பாடுபடுத்துற, ஒரு அநியாயம் பண்ற, கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நீ எவ்வளவு சித்திரவதை பாடாப்படுத்துற, நிம்மதியில சந்தோஷம் வாழ்க்கையை பாடாக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சகிக்க முடியாது. சொன்னதுல ஒண்ணு, ஈயோட தண்ணீரை நீ எடுத்து குடிக்க கண்ணு தெரியாம போயிடும். ஈ கிடைக்கும், அது பழமொழி வரும். படுத்த படுக்க இருக்க மலத்தையெல்லாம் பெசஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். கை காலெல்லாம் இழந்து நீ கீழே கிடப்ப, அச்சது வாங்க மாட்டேன், கொடுக்கறது கேட்க மாட்டேன் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க மலையாட்டு. அப்படியே அது மாதிரி அதே மாதிரி நடந்துச்சு. சொல்லுங்க, 7 வருஷம் படுக்கையில சொன்னது எனக்கு ஞாபகம். அப்படியே கொடூரமான மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படி? நல்ல குணசாலிகள் இல்லை. தன்னை நம்பி வந்து கட்டி வந்த மனைவிக்கு ஒரு நேசம் இல்லை, பாசம் இல்லை, ஒரு அக்கறை இல்லை. அவருடைய உணர்வுகளை புரிந்து விடுறது என்ன தேவை. நம்மளை நம்பி நம்மளை கட்டி குடும்பத்துக்காக பாடுபடுற அந்த மனைவி, பிள்ளைகளை பெற்று, பிள்ளைகளை பெறது ஈஸியா, பிள்ளைகளை பெற்று அந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த மனைவிக்கு ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பராமரிப்பு எதுவும் கொடுக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் என்ன சொல்றது? குணங்கெட்ட ஆத்மா கடந்த வசனம் சொல்கிறது, வேதத்தை ஆராய்ந்து பார். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய ஜீவ வார்த்தையை நீ ஆராய்ந்து பார்க்கும் போது நற்குணசாலிகளாவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல நான் பெண்களை வந்து உயர்த்தி பேசுறேன் இல்ல, பெண் மட்டும் இல்லாம போச்சுன்னா அப்ப தெரியும் மனுஷன் ஆண்களுடைய வேதனை. வயதான மனுஷனுக்கு மனைவி இழந்துட்டான்னா முடிஞ்சிருச்சு கதை. அவனுடைய எல்லாமே உட்காந்துப்பான், அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் விழுந்து விழுந்து புருஷனை கவனிப்பான். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் புருஷன் மேல அன்பு காட்டிய, புருஷன் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மனைவி மட்டும்தான். பிள்ளைகள் 2வது தான். கல்யாணம் பண்ணோம்னா அது மனைவி நேசித்து போயிட்டே இருக்கும். எவ்வளவு வயசானாலும் சரி, என் வீட்டுக்காருக்கு இது பிடிக்கும்னு சொல்லி ஓடி வர்றது மனைவி தான். என் வீட்டுக்காருக்கு இதை கொடுத்தாதான் சாப்பிடுறா, இதுதான் அவருக்கு ஒத்துக்கிறோம். சொல்லாமே சொன்ன நான் சிரிக்கணும். இந்த உதவாக்கரைக்கு இந்த அம்மா என்ன பாடுபடுது. புளிக்குழம்பு வச்சா பாஸ்டர் அப்பளமும் தேங்காய் துவையல் அரைச்சா தான் அவருக்கு பிடிக்கும். அது குடிகார கந்தை, நம்ம கணக்குல குடிச்சு வந்து இந்த அம்மா பிடிக்க முடியுது. அது மனைவிக்கு எதுவும் செஞ்சதில்லை. ஆனா புளிக்குழம்பு வச்சா அப்பளமும் துவையலும் வச்சா தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சொன்னேன், ஆனா பரவாயில்லையே, இந்த உதவாக்கிற புருஷனுக்கு இந்த அம்மா என்ன பாடுபட்டு கவனிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் 2 இருக்கிறாமல் 1 இருக்கிறார்கள். நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஒரு நற்குணசாலிகளாக இருந்தார். சத்தியத்தை நேசிக்கிற மனுஷனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் விதைக்கிறார். சத்தியத்தை யார் நேசிக்கிறார்களோ உள்ளத்துல ஜென்டில்னஸ் அண்ட் குட்னஸ் அதோடைய வாழ்வில் தங்கும். அதனாலதான் வசனம் சொல்றது, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது.